4 காசு சம்பாதிக்கணும்னா சாகணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னா ரத்த அடிபடணும், வர்ற வழியில போலீஸ் தொல்லை, ஹெல்மெட் இல்லை, குடிச்சிருக்க, லைசன்ஸ் இல்லைன்னு சம்பாரிச்ச காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. ஒரு நாளாவது நம்ம ராத்திரி வரைக்கும் உயிரோட இருப்போம்னு நமக்கு எப்பமாச்சும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? இல்லை. நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு ஆசைப்பட்டு வாத்தியார் வேலை செய்கிறவங்களுக்கும், பசு ஓட்டுறவங்களுக்கும், பேங்க்ல வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளத்தை 1 லட்சம் 1.5 லட்சம் 70,000 சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன் அந்த சம்பளத்தை போலீஸ்காரங்களுக்கும் கூட்டி பெருக்குறாங்களே, குப்பல்றாங்களே, மூக்கு அப்படி பொத்திக்கிட்டு அந்த காவாய்க்குள்ள இறங்குறாங்க, இறங்கி அந்த காவாயெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அங்கங்க வாந்தி எடுத்து வச்சிருக்கான் ஒருத்தன், வாயிலே வரமாட்டேங்க, பேண்டு கூட வச்சிருக்காங்க, அதை கூட அவங்க கிளீன் பண்றாங்க, சுத்தமா வச்சிருக்கிறாங்க. ஏன் வாத்தியாருக்கும் பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் பஸ் டிரைவர்களுக்கும் கொடுக்குற சம்பளத்தை ஏன் போலீஸ்காரங்களுக்கும் கூட்டி பெருக்கி அழுறாங்களே, சுத்தம் பண்றாங்களே, நம்ம தமிழ்நாட்டே சுத்தம் பண்றாங்களே, அவங்களுக்கு கொடுக்க கூடாதா?